தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. இன்னைக்கு எபிசோடை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் முருகனை பிடிச்சிட்டாங்க, இன்னொரு பக்கம் ரேவதி குங்குமத்தை எடுத்து வைக்கும்போது தவறி கீழே கொட்டி போகுது. அதை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அங்கே வந்த லக்ஷ்மி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நானே குங்குமத்தை வச்சு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி வச்சுட்டு உடனே அஞ்சலிக்கு கால் பண்ணுறாங்க. அஞ்சலி ஃபோன் அட்டன் பண்ணவே இல்லை. என்னாச்சு அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி ஒரு பக்கம் பதட்டமாக, இன்னொரு பக்கம் மகேஷ் அந்த ரவுடிங்களுக்கு கால் பண்ணுறாங்க. சிவராமனை கடத்தியாச்சான்னு சொல்லி கேட்க, கடத்தியாச்சு அப்படின்னு அந்த ரவுடிங்களும் மகேஷ் கிட்ட சொல்ல, இங்கே சிவராம் என்னை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு பக்கம் முரண்டு பிடிக்கிறாரு. இதை கேட்ட மகேஷ் உடனே கார் டேஷ்போர்டை ஓப்பன் பண்ணுங்க, அதில் ஒரு ஊசி இருக்குது, அந்த ஊசியை அந்த ஆளுக்கு போடுங்க அப்படின்னு சொல்ல, அந்த ரவுடிங்களும் அந்த ஊசி எடுத்து சிவராமனுக்கு போட ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் பாதி மருந்து தான் போட முடியுது, மீதி கீழே விழுந்து போகுது. ஸோ இன்னொரு பக்கம் வெற்றி, துளசி இவங்க 2 பேரும் சிவராம் ஃபோன் இருக்கிற லொக்கேஷனுக்கு தேடி போகிறாங்க. ஸோ போன இடத்துல அங்கே சிவராமனையும் காணும், ஃபோனையும் காணும். உடனே அந்த நம்பருக்கு கால் பண்ணுறாங்க. யாரோ ஒருத்தர் ஃபோன் அட்டன் பண்ணி, இது மாதிரி ஃபோன் கீழே கிடந்தது, நான் ஸ்டேஷனில் கொண்டு போய் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல, இல்லை அது எங்கள் மாமாவுடைய ஃபோன் தான், நீங்கள் இருக்கிற லொக்கேஷனை சொல்லுங்கள், நான் அங்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு துளசி, வெற்றி 2 பேரும் அந்த ஃபோன் இருக்கக்கூடிய லொக்கேஷனுக்கு போகிறாங்க. அந்த ஃபோனையும் வாங்குகிறாங்க. சரி, அந்த ஃபோனில் லாஸ்ட்டாக யார்கிட்டே பேசியிருக்காங்கன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அது லாக் ஆகிருக்கு. ஸோ அதை ஓப்பன் பண்ண முடியல. உடனே வெற்றி, துளசி இவங்க 2 பேரும் தேடிட்டே வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சிவராமனை காரில் கடத்தி கொண்டு போகிறாங்க. அப்படி போகிற வழியில் வெற்றி, துளசி இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு கூப்பிட, உடனே வெற்றி பைக்கை நிறுத்தி மாமாவுடைய குரல் மாதிரி கேட்குதுன்னு சொல்லி திரும்பி பார்த்தா காரில் சிவராமன். அப்பாவை பார்த்ததும் இங்கே துளசி அப்பா அப்படின்னு சொல்லி கத்த, உடனே ஃபாலோ பண்ணி போகிறாங்க, தடுக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு ஃபைட் சீனையும் கொடுக்குறாங்க. ஒரு வழியாக சிவராமனை காப்பாற்றியாச்சு. இன்னொரு பக்கம் முருகனை காப்பாற்ற வெற்றியோடைய ஃப்ரெண்ட்ஸ் போகிறாங்க. ஆனால் கத்தி முனையில் முருகனை கடத்தி அங்கேருந்து கொண்டு போகிறாங்க. இந்த பக்கம் ஃபைட் சீனை கொடுத்துருக்காங்க. அப்படி ஒரு பக்கம் வெற்றி ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் துளசிக்கு லக்ஷ்மி கால் பண்ணுறாங்க. அப்போது துளசி ஒரு பக்கம் ஃபோனில் பேச, இன்னொரு பக்கம் வெற்றி ஃபைட் பண்ண, இன்னொரு பக்கம் மகேஷ் அந்த ரவுடிங்களில் ஒருத்தருக்கு கால் பண்ண, அந்த ஃபோனை சிவராம் அட்டன் பண்ணுறாரு. முருகனை கடத்தியாச்சு, ரயில்வே ட்ராக்கில் கட்டி வைக்க போகிறாங்க, அந்த பத்திரமா அடைச்சி வைங்க அப்படின்னு சொன்னதும் இங்கே சிவராம் ஒரு ஆட்டோவை பிடிச்சி அந்த லொக்கேஷனுக்கு போகிறாரு. ஸோ இங்கே திரும்பி பார்த்தா அப்பாவை காணும், துளசி, வெற்றி இவங்க 2 பேரும் சிவராமனை ஃபாலோ பண்ணி போகிறாங்க. இன்னொரு பக்கம் முருகனை அந்த ரயில்வே ட்ராக்கில் கட்டி வைக்கிறாங்க. அந்த லொக்கேஷனுக்கு சிவராமனும் போறாரு. இதோட எபிசோட முடிச்சிருக்காங்க. ஆக மொத்தம் இன்னைக்கு ரொம்ப பரபரப்போட எபிசோட முடிச்சிருப்பாங்க. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை இன்னைக்கு எபிசோடு வந்து கொடுத்துருக்கு. சரி, என்னதான் நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய பகுதி பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கம் போல கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.